சில சகோதரர்கள் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நும்ரூத் பெரும் ஒரு நெருப்பு குண்டத்திலே போட்டான். அந்த இடம் தற்பொழுது எங்கே இருக்கிறது, அந்த சம்பவத்தை சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். அவர்களுடைய வேண்டுகோளுக்கிணங்க இந்த பதிவில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நும்ரூத் எதற்காக வேண்டி இந்த நெருப்பு குண்டத்திலே போட்டான், அந்த நெருப்பு குண்டத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி இருந்தார்கள், அந்த இடம் தற்பொழுது எங்கு இருக்கிறது என்ற எல்லா விடயத்தையும் தெளிவாக பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. உலுல் அஸ்ம் உறுதிமிக்க நபிமார்கள் 5 பேர் இருக்கிறார்கள். ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 5 பேருக்குத்தான் உலுல் அஸ்ம் உறுதிமிக்க நபிமார்கள் என்று சொல்லப்படும். ஒட்டுமொத்த நபிமார்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மார்க்கத்திற்காக வேண்டி கடுமையாக சோதித்தது இந்த 5 நபிமார்களைத்தான். அதனால தான் இவர்களை உலுல் அஸ்ம் உறுதிமிக்க நபிமார்கள் என்று சொல்லப்படும். எந்த சந்தர்ப்பத்திலும் இவர்களுடைய ஈமான் இறை விசுவாசத்திலே சருகல் ஏற்படவில்லை, அசைவு ஏற்படவில்லை. இவர்களுடைய ஈமான் 100க்கு 100 உறுதியாக இருந்தது. இந்த 5 நபிமார்களில் முக்கியமான ஒருத்தர் தான் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பலவிதத்திலே சோதித்தான். குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா பக்ரா அத்தியாயம் 2 வசனம் 124 கூறுகிறான், வஇது பதலா இப்ராஹீம் ரப்புஹு பிகலிமாத்தின். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய இரட்சகன் பலவிதத்திலே சோதித்தான். ஆனால் ஃபஅதம்மஹுன்ன அனைத்தையும் பூர்த்தி செய்தார்கள், அனைத்து சோதனையிலும் வெற்றி பெற்றார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுகிறான். இந்த சோதனைகளில் வெற்றி பெற்றதின் காரணமாக அல்லாஹ் கொடுத்த வெகுமதி என்ன தெரியுமா? இத்தஹதல்லாஹு இப்ராஹீம கலீலா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய உற்ற நண்பனாக தேர்ந்தெடுத்துக் கொண்டான். அது மட்டுமல்லாமல் கால இன்னி ஜாஇலுக லின்னாஸி இமாமா, நிச்சயமாக நான் உங்களை அனைத்து மனிதர்களுக்கும் தலைவராக ஆக்குகிறேன் என்று அல்லாஹ் கூறினான். அது மட்டுமல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தே அல்லாஹ் கூறுகிறான், அனித்தபி மில்லத இப்ராஹீம ஹனீஃபா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நேர்த்தியான மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்றும் சொல்லும் அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்தினான். காரணம் என்ன? அந்த அளவுக்கு சோதிக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய சோதனை அவர்களுக்கு பலவிதத்திலே வந்தது. வாலிபமாக இருக்கலாம், வயோதிபமாக இருக்கலாம், முழு வாழ்க்கையும் சோதனையாக இருந்தது. அந்த சோதனைகளில் வெற்றி பெற்று அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைந்து கொண்டார்கள். இந்த அடிப்படையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 16வது வயது அல்லாமா ஷுஐப் அல் ஜுபாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 16வது வயதில் மிகப்பெரிய ஒரு சோதனை வந்தது. அது என்ன? அவர்களுடைய காலத்தில் நும்ரூத் என்ற கொடுங்கோல மன்னன் ஆட்சி செய்து வந்தான். இவன் முழு உலகத்தையும் ஆட்சி செய்தான். தன்னை இறைவன் என்று மக்களிடத்திலே சொல்லிக் கொண்டிருந்தான். என்னைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்று மக்களிடத்திலே இவன் சொல்லிக் கொண்டிருந்தான். அதனால் இவனை சந்திக்க இவனுடைய அரண்மனைக்கு யாராவது வருவதாக இருந்தால் இவனுக்கு முன்னால் சிரம் பணிவார்கள், சுஜூத் செய்வார்கள். இப்படியாப்பட்ட ஒரு கொடுங்கோலன் தான் நும்ரூத் என்பவன். இந்த காலத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை ஆசர் என்பவர் சிலைகளை செய்து விற்கக்கூடிய ஒரு வியாபாரியாக இருந்தார். கண்ணியமானவர்களே, அந்த காலத்தில் அல்லாஹுவை ஏற்ற ஒரே மனிதர் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும்தான். அல்லாமா இப்னு கஸீர் அல் பிதாயா வன்னிஹாயா என்ற கிதாபில் இந்த சரித்திரத்தை ஆதாரத்துடன் தெளிவாக பதிவிடுறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும்தான் அல்லாஹுவை இறைவனாக ஏற்றிருந்தார்கள். நும்ரூதை இறைவனாக ஏற்க மறுத்தார்கள். இதன் காரணமாக நும்ரூத் என்ன செய்தான்? ஹர்ரிகு, இவரை நெருப்பில் போட்டு எரியுங்கள் என்று சொன்னான். கண்ணியமானவர்களே, தன்னுடைய தந்தை இவருக்கு எதிராக இருந்தார்கள், தன்னுடைய குடும்பம் எதிராக இருந்தார்கள், தன்னுடைய ஊர் மக்கள், நாட்டு மக்கள், நாட்டுடைய தலைவன் எதிராக இருக்கிறான். யாருமே ஒருத்தர் கூட இவருக்கு சப்போர்ட் பண்ண இருக்கல்ல, இவருக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்ல இருக்கல்ல. நும்ரூதை எதிர்த்த ஒரே காரணத்தினால் ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிரியாக மாறிவிடுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அனைவருடைய நோக்கம் ஒன்றாகத்தான் இருந்தது, இப்ராஹிம் கொல்லப்பட வேண்டும், இப்ராஹிம்
இப்ராஹிம் இந்த உலகத்திலிருந்து இல்லாமலாக்கப்பட வேண்டும், மிகப்பெரிய ஒரு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று மக்கள் அனைவரும் ஒரே கருத்தில் இருந்தார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், 16 வயது வாலிபனாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள். உலகளாவிய ரீதியில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு யாரும் கிடையாது, அல்லாஹ்வை மட்டும் நம்பி இருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் நும்ரூத் என்ன செய்கிறான்? தன்னுடைய மக்களுக்கு கட்டளையிடுகிறான், பெரும் ஒரு நெருப்பு குண்டத்தை தயார் செய்யுங்கள். சாதாரண நெருப்பில் போட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்திருக்க முடியும். ஏன் இவ்வளவு பிரமாண்டமான நெருப்பை நும்ரூத் தயார் செய்தான் என்றால், இந்த கொள்கையுடன் வேறு யாரும் இதற்கு பிறகு வரக்கூடாது, இந்த எண்ணத்துடன் யாரும் வரக்கூடாது, இதை நினைத்து கூட பார்க்கக்கூடாது என்பதற்காக வேண்டி, ஒரு படிப்பினைக்காக வேண்டி மிகப்பெரிய ஒரு நெருப்பு குண்டத்தை தயார் செய்கிறான். மாத கணக்கில் அந்த நெருப்பு குண்டத்திற்காக வேண்டி விறகுகள் சேகரிக்கப்படுகின்றன. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாமா சுத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முக்கியமான குர்ஆனுடைய விளக்க உரையாளர், இவங்க சொல்றாங்க, அந்த காலத்திலே வாழ்ந்த மக்கள் சிலர் நேர்ச்சை வைத்தார்கள், என்னுடைய நோய் சரியாகிவிட்டால் இப்ராஹிமுடைய அந்த நெருப்பு குண்டத்திற்காக வேண்டி நான் விறகுகளை சேகரித்து கொட்டுவேன் என்று கூட பலர் நேர்ச்சை வைத்தார்கள். என்னுடைய குழந்தைக்கு சரியாகிவிட்டால் நான் அதற்கு பகரமாக அந்த நெருப்பு குண்டத்திலே விறகுகளை போடுவேன் என்று பலர் பலவிதத்திலே நேர்ச்சை வைத்தார்கள். இந்த அளவுக்கு மாத கணக்காக கண்ணியமானவர்களே ஒரு நெருப்பு குண்டம் தயார் செய்யப்படுகிறது. பல மாத கணக்காக விறகுகள் சேகரிக்கப்பட்டு கடைசியாக அந்த நெருப்பு குண்டம் தீமூட்டப்படுகிறது. எந்த அளவுக்கு சொன்னா கிதாபுகள் எழுதுறாங்க, தூரத்தில் இருந்து இந்த நெருப்பு குண்டத்தை பார்த்தால் இதனுடைய ஜுவாலைகள் அடிவானத்தில் படும் அளவுக்கு உச்சத்தை அடைந்திருந்தது. அதற்கு மேலால ஒரு சிட்டுக்குருவி பறந்தால் மறுபக்கம் தாண்டாது, பொசுங்கி கருகி சாம்பலாகி அந்த நெருப்பு குண்டத்திலேயே விழுந்துவிடும். இந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு நெருப்பு குண்டம் தயார் செய்யப்படுகிறது. நும்ரூத் என்ன செய்கிறான்? தன்னுடைய மந்திரிமார்கள் எல்லாம் இந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த நெருப்பு குண்டத்தை சுற்றி பெரும் கோபுரங்களை அமைக்கிறான். ஒவ்வொரு மந்திரிமார் அவருடைய குடும்பம் மேலிருந்து இந்த காட்சியை பார்க்க வேண்டும் என்பதற்காக தனித்தனி கோபுரங்களை அமைக்கிறான். கண்ணியமானவர்களே, அந்த நெருப்புக்குள்ளால், நெருப்புக்கு அருகாமையில் யாருக்கும் செல்ல முடியாது, அந்த அளவுக்கு உஷ்ணம் கக்குகிறது. இதனால இவர்கள் ஆலோசனை செய்கிறார்கள், ஒரு கருவியை தயார் செய்து அதிலிருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நாங்கள் நெருப்புக்குள்ளால் வீசுவோம் என்று சொல்லி ஹைசன், அல்லாமா ஷுஐப் அல் ஜுபாய் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஹைசன் என்று சொல்லக்கூடியவன் மின்ஜனிக் என்ற ஒரு கருவியை தயார் செய்கிறான். இந்த கருவி எப்படியாப்பட்டது என்றால், இதனை இழுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த கருவியிலே வைத்து இழுத்து அப்படியே விட்டால் அப்படியே அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பறந்து சென்று அந்த நெருப்பு குண்டத்திலே விழுவார்கள். இதுதான் இவர்களுடைய முடிவாக இருந்தது. எனவே ஹைசன் என்று சொல்லக்கூடியவன் அந்த கருவியை தயார் செய்கிறான். அல்லாமா ஷுஐப் அல் ஜுபாய் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹைசனுக்கு எப்படியாப்பட்ட ஒரு தண்டனையை கொடுத்தான் என்றால், ஹஸஃபல்லாஹு பிஹில் அர்த், பூமி அவனை சுழிவாங்கி விட்டது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி அவன் ஒரு இயந்திரத்தை தயார் செய்தான். இதன் காரணமாக அல்லாஹ் அவனை சுழிவாங்கி விட்டான். அவனுடைய முடிவு பயங்கரமாக மாறியது. கண்ணியமானவர்களே, என்ன நடக்குது? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு வருகிறார்கள். அவர்கள் சிறை பிடிக்கப்பட்டு கைகள் அப்படியே கட்டப்பட்டிருக்கிறது. அந்த கருவிலே அவர்கள் வைக்கப்படுறாங்க. கருவியை இழுத்து அப்படியே விடுகிறார்கள். கண்ணியமானவர்களே, இப்னு அஸாக்கிருடைய ரிவாயத் வருது, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே பறந்து செல்கிறார்கள். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. கண்ணியமானவர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட சொல்றாங்க, உங்களை பாதுகாப்பதற்காக நான் வந்திருக்கிறேன், அனுமதி தாருங்கள். நாங்களாக இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? உடனடியாக எங்களை பாதுகாருங்கள் என்று சொல்லியிருப்போம். ஆனால் கண்ணியமானவர்களை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஈமானுடைய உச்சத்தை அடைந்தவர்கள். இதனால தான் அல்லாஹ் மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுத்தான். என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹு அர்சலக், அல்லாஹ் உங்களை அனுப்பினானா அல்லது நீங்களா சுயமாக வந்தீர்களா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இல்ல, நான் தான் சுயமாக வந்தேன். அப்படி என்றால் அம்மா இலைக ஃபலா, உங்களுடைய உதவி எனக்கு தேவையில்லை, அல்லாஹ் என்னை பாதுகாப்பான். ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் என்னை பாதுகாக்க போதுமானவன். நிஅமல் வக்கீல், பாதுகாவலர்களில் அவன் தான் சிறந்தவன். உங்களுடைய உதவி எனக்கு தேவையில்லை என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சொல்கிறார்கள். எந்த அளவுக்கு ஒரு ஈமான் வர வேண்டும் கண்ணியமானவர்களே. பிறகு அல்லாஹ் தன்னுடைய குதிரத்தை காட்ட ஆரம்பிக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பிலே விழும் பொழுது அல்லாஹ்வுடைய ஆர்டர் நெருப்புக்கு வருது. அல்லாஹ் இதை குர்ஆனிலே சூரா அம்பியாவிலே சொல்லி காட்டுகிறான். அத்தியாயம் 21 வசனம் 69 என்ன கூறுகிறது?
குல்னா, நாங்கள் சொன்னோம், யா நார், நெருப்பே, கூனி பர்தன் வ சலாமன் அலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு குளிர்ச்சியானதாகவும் நடுநிலையாகவும் சுகமளிக்கக்கூடியதாகவும் நீ மாறிவிடு என்று நாங்கள் நெருப்புக்கு கட்டளையிட்டோம். உடனடியாக நெருப்பு அதனுடைய நிலையை மாற்றிவிட்டது. கண்ணியமானவர்களே, எந்த அளவுக்கு என்றால் அல்லாமா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஆயத்துக்கு கீழே தஃப்சீருல் முனீர்ல குறிப்பிடுறாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்பொழுது நெருப்பே நீ குளிராக மாறிவிடு என்று சொன்னானோ, உலகத்திலே அந்த சந்தர்ப்பத்திலே இருந்த அனைத்து நெருப்புகளும் குளிர்ச்சியாக மாறிவிட்டது. பிறகு அல்லாஹ் வ சலாமன், நடுநிலையாக சுகமளிக்கக்கூடியதாக மாறிவிடு என்ற வார்த்தையை சொன்னான். அப்பொழுது தான் அது நடுநிலையாக மாறியது. இல்லாவிட்டால், இந்த வார்த்தையை மட்டும் அல்லாஹ் பாவித்திருக்காவிட்டால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடும் குளிர் காரணமாக அந்த நெருப்புக்குள்ளால் மரணித்திருப்பார்கள் என்று அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இந்த அளவுக்கு நெருப்பு அல்லாஹுக்கு வழிபடக்கூடிய தன்மை கொண்டது. பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நடுநிலையாக மாறிவிடு என்று சொன்ன நேரத்திலே உலகத்திலே இருந்த எல்லா நெருப்பும் சுடக்கூடிய தன்மையை இழந்தது. எப்பொழுது அல்லாஹ் அலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு என்று குறிப்பாக சொன்னானோ, அந்த சந்தர்ப்பத்தில் தான் ஏனைய நெருப்புகள் அதனுடைய பழைய நிலைக்கு வந்தன. இந்த நெருப்பு குண்டத்தில் உள்ள நெருப்பு மட்டும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுகமளிக்கக்கூடியதாக மாறியது. அல்லாமா கத்தாதா இப்னு திஆமா அஸ்-சதூசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி நெருப்பை மாற்றினார் என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புக்குள்ளால் இருக்கிறார்கள். அந்த நெருப்புக்குள்ளால் சென்றதும் அவர்களை கட்டியிருந்த அந்த கயிறு பத்தியதை தவிர இவர்களுடைய உடம்பில் இருந்த ஒரு முடி கூட எரியவில்லை. இதை நும்ரூத் பார்த்தான், ஆச்சரியப்பட்டான். இந்த நெருப்பு குண்டத்துக்குள்ளால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எத்தனை நாட்கள் இருந்தார்கள் என்ற விடயத்தில் அதிகமான மார்க்க அறிஞர்களுடைய கருத்து 40 நாட்கள் இருந்தார்கள். அல்லாமா ஷன்கீத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய அத்வாஉல் பயான் என்ற தஃப்சீர்ல மின்ஹால் இப்னு அம்ர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கருத்தை கொண்டு வராங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், மா குந்து அய்யாமன் கத்து அன்அம மின்னி ஃபில் அய்யாமில்லதி குந்து ஃபீஹா ஃபின்னார், நான் அந்த நெருப்பு குண்டத்திலே இருந்த நாட்களை விட மிக சந்தோஷமாக இருந்த நாட்கள் வேறொன்றும் கிடையாது. அந்த நாட்கள் தான் என்னுடைய வாழ்க்கையிலேயே மிகவும் சந்தோஷமான நாளாக இருந்தது என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நினையா புறத்தால் அந்த நெருப்பு குண்டத்திலே வைத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரிஸ்க் அளித்தான். கண்ணியமானவர்களே, மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை அல்லாஹ் செய்து காட்டினான். அந்த நும்ரூத் கேவலப்பட்டான், அவனுடைய மந்திரிமார்கள் கேவலப்பட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை மட்டும் நம்பிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் பாதுகாத்தான். உலக வரலாறிலே இப்படியாப்பட்ட ஒரு விடயம் நடக்கவில்லை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வை நம்பியவர்களை அல்லாஹ் எப்படி பாதுகாத்தான் என்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இருக்கிறது. இந்த நும்ரூத் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்திலே போட்ட இடம் தற்பொழுது எங்கே இருக்கிறது என்று பார்த்தால், டர்க்கியுடைய ஒர்ஃபா என்ற நகரத்தில் தான் இந்த இடம் இருக்கிறது. இந்த நெருப்பு மூட்டப்பட்ட இடம் இன்று செழிப்பான ஒரு இடமாக இருக்கிறது. நீங்கள் போட்டோல பார்க்கக்கூடிய இந்த இடம், இந்த தண்ணீர் இருக்கக்கூடிய இடம் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பில் போடுவதற்காக வேண்டி தீ மூட்டப்பட்ட இடம். இந்த உர்ஃபா என்ற நகர் தற்பொழுது சுற்றுலா தலமாக இருக்கிறது. இந்த இடத்திலே இன்னும் பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடங்களை இன்னும் பாதுகாத்து வைத்திருக்கிறான். காரணம் என்ன? பின்னால் வரக்கூடியவர்களுக்கு ஒரு அத்தாட்சிக்காக வேண்டி இந்த இடங்கள் இன்னும் அப்படியே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கும் இப்படியாப்பட்ட இடங்களுக்கு போய் அல்லாஹ்வுடைய குத்ரத்தை விளங்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்க வேண்டும். ஆகவே நாம் நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.